வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜாவாலே இருக்கிற பில்டின் எக்ஸப்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளாக க்ரியேட் பண்ணுற எக்ஸப்ஷன் வந்து யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன் சொல்லுவோம். ஆனால் ஜாவாலே ஏற்கனவே இருக்கிற எக்ஸப்ஷன்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு முக்கியமானதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செக்டு எக்ஸப்ஷன் சொல்லுவோம். சரி, தீஸ் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் சப் கிளாஸஸ் ஆஃப் எக்ஸப்ஷன். ஸோ எக்ஸப்ஷன் ஒரு மேஜர் டாபிக் இருக்கும், அதுக்குள்ளே சப் கிளாஸ் தான் வந்து இந்த செக்டு எக்ஸப்ஷன்ஸ். பட் நாட் ஆஃப் ரன் டைம் எக்ஸப்ஷன். ஸோ இது வந்து வெறும் செக்டு எக்ஸப்ஷன், ரன் டைம் எக்ஸப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? தே மஸ்ட் பி ஐதர் காட் யூஸிங் எ ட்ரை கேட்ச் பிளாக். ஸோ நம்ம இந்த ட்ரை கேட்ச்லாம் படித்தோம் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் நம்ம எடுப்போம் செக்டு எக்ஸப்ஷன்ஸ்லாம். ஆர் டிக்ளேர்டு யூஸிங் த்ரோஸ் கீவேர்டு, இல்லை த்ரோ கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம இந்த செக்டு எக்ஸப்ஷன்ஸ்லாம் வர வச்சுக்கலாம் ஜாவாலேருந்து. சரி, இதில் செக்டு எக்ஸப்ஷனில் பார்ட் 1 IO எக்ஸப்ஷன். அதாவது இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த எக்ஸப்ஷன் நம்மளுக்கு காட்டும். ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். ஓகேங்களா? சரி, எக்ஸாம்பிள் இன்புட் அவுட்புட்னானது அந்த ஃபைல் இல்லை. ஓகேங்களா? அந்த அவுட்புட் ரைட் பண்ணுறதுக்கு ஃபைல் இல்லைனா இந்த மாதிரி ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் காட்டும். SQL எக்ஸப்ஷன் இருக்குது. அதாவது டேட்டா பேஸில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும், SQL சின்டெக்ஸ் எரர் எக்ஸப்ஷன். நெக்ஸ்ட் கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். இப்போ நம்ம வந்து பேக்கேஜ் யூஸ் பண்ணி அதில் கிளாஸ் எதுவும் அக்சஸ் பண்ணுறோம், அந்த கிளாஸே இல்லைன்னா அங்கே நம்மளுக்கு இங்கே ஒரு கிளாஸ் டாட் ஃபார் நேம் இந்த மாதிரி வரும். அதாவது அந்த கிளாஸே அங்கே இல்லைன்னு ஒரு எக்ஸப்ஷன் காட்டும். நெக்ஸ்ட் இன்ட்ரப்டட் எக்ஸப்ஷன். த்ரெட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த த்ரெட்டு வந்து வெயிட்டிங்கில் இருக்கும், ஸ்லீப்பிங்கில் இருந்துச்சுனாலோ இல்லைனா வந்து த்ரெட்டு வந்து நடுவில் ஆக்ட் ஆகாமல் எக்ஸிக்யூட் ஆகாமல் இன்ட்ரப்ட் ஆகிடுச்சுனாலோ அப்போ நம்மளுக்கு இன்ட்ரப்டட் எக்ஸப்ஷன் வரும். த்ரெட்னானது ஒரு குட்டி ப்ரோக்ராம் திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நோ சச் மெத்தட் எக்ஸப்ஷன் நம்மளுக்கு வரும். இந்தமாதிரி சிக்னல் வந்துச்சுன்னா த்ரெட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் செகண்ட் டைப் அன்செக்டு எக்ஸப்ஷன். அதாவது இது ரன் டைமில் பண்ணுற எக்ஸப்ஷன்ஸ். தீஸ் ஆர் எக்ஸப்ஷன் தட் எக்ஸ்டெண்ட் த ரன் டைம் எக்ஸப்ஷன் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இது ஏற்கனவே ஜாவாலே இருக்கும். தே ஆர் நாட் ரெக்வயர்ட் டு பி காட் ஆர் டிக்ளேர்ட். இதை வந்து நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது ஜாவாலே இருக்குது. தீஸ் டிப்பிக்கலி ரெப்ரசன்ட் ப்ரோக்ராமிங் பக்ஸ் ஆர் சிச்சுவேஷன் வேர் ரெக்கவரி இஸ் நாட் பாசிபிள். ஸோ ப்ரோக்ராமில் ஏதாவது பக்ஸ் இருந்தால் அந்த டைம் இது ரன் டைமில் காட்டும். ஓகேங்களா? இது திரும்பலாம் ரெக்கவர் பண்ண முடியாது. சரி, முதல் விஷயம் பார்க்கலாம். இதில் ஒரு பார்ட் 1 arithmetic exception. Thrown when an exceptional arithmetic condition occurs such as division by 0. இப்போது ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் பை 0ன்னு போட்டுருந்தோம்னா அந்த டைம் இது எரர் காட்டும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10/0ன்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு ஒரு எக்ஸப்ஷன் காட்டும், நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னு, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். நெக்ஸ்ட் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன். இது என்னதுன்னா இந்த ஜாவா வர்ச்சுவல் மிஷின் ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணுன்னா நம்ம மெத்தடை வந்து அக்சஸ் பண்ணோம், ஆனால் அங்கே பார்த்தா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டு ரெஃபரன்ஸே இருக்காது. ஒரு மெத்தடுனா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அது இல்லைன்னா அங்கே நல்லுன்னு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் நம்மளுக்கு காட்டும். நெக்ஸ்ட் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன். அதாவது நம்ம அரேக்குன்னு ஒரு சைஸ் கொடுத்து வச்சுருப்போம், அதை நம்ம இல்லீகலாக கொடுத்துருப்போம், தப்பான சைஸ் கொடுத்துருந்தோம்னா இந்த எக்ஸப்ஷனை காட்டும். த்ரோன் when an array is accessed with an illegal index value. நெகட்டிவ் கொடுத்துருப்போம், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருப்போம், இல்லை சைஸை விட அதிகமாக கொடுத்துட்ருப்போம், இல்லை கம்மியாக கொடுத்துட்ருப்போம். இந்தமாரி கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரும். இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன். அதாவது ரேஞ்சை விட்டு தள்ளி கொடுத்துருப்போம். இப்போ 0 to 5 கொடுக்குறது பதிலாக 0 to 8 இல்லை 7 to 8 இந்த மாதிரி கொடுத்துட்ருப்போம். ஸோ அதுதான் த்ரோன் when an index is out of range for the collection of an array. நெக்ஸ்ட் எரர்ஸ் நாட் எக்ஸப்ஷன் சொல்லுவோம். அவுட் ஆஃப் மெமரி எரர். அதாவது த்ரோன் when the JVM run out of memory. ஓகேங்களா? ஸோ அவுட் ஆஃப் மெமரியில் இருந்துச்சுன்னா அந்த ஜாவா வர்ச்சுவல் மெஷின் வந்து ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா அப்போது நம்மளுக்கு இந்தமாதிரி எரர் வரும். உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் மெமரியில் இருக்குது, நம்மளுக்கு சிக்னல் எல்லாமே எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே சிக்னல் மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறது. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர். த்ரோன் when the stack of the application exceeds its limit often due to deep recursion. ஏதாவது லூப் திரும்ப நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்டாக்கில் போய் நிறைய டேட்டா ஸ்டோர் ஆகிடும். அப்போ அந்த டைம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஸோ அந்த டைம் காட்டுறதா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர். நெக்ஸ்ட் வர்ச்சுவல் மிஷின் எரர். எ சூப்பர் கிளாஸ் ஃபார் எரர்ஸ் அக்கரிங் இன் த ஜாவா வர்ச்சுவல் மிஷின். ஸோ ஜாவா வர்ச்சுவல் மிஷினை பண்ணோம், நிறைய கிளாஸஸை வந்து யூஸ் பண்ணோம், சூப்பர் கிளாஸஸ்.
ஸோ அதில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் பயன்படும். அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு அவுட் ஆஃப் மெமரி எரர் இந்த மாதிரிலாம் எரர்ஸ்லாம் நம்மளுக்கு காட்டும். வர்ச்சுவல் மிஷின் எரர்னு சொல்லுவோம் இதெல்லாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து ஜாவா பேக்கேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ண போகிறேன். import java.io.file பேக்கேஜ் யூஸ் பண்ணுறேன். ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் எடுத்துக்கிறேன். ஐஓ எக்ஸப்ஷன் இது எல்லாமே வந்து ஜாவாக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் நான் இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். இப்போ பப்ளிக் கிளாஸ் பேர் வைக்கிற எக்ஸப்ஷன் எக்ஸாம்பிள். இது டேரெக்டாக மெயின் ஃபங்க்ஷன் தான். மெயின் ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் args. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ட்ரை, இங்கே ஒரு கேட்ச் இருக்குது. எப்பயுமே வந்து ட்ரை வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கேட்ச் கிட்ட போய்டும். ஓகேங்களா, பார்க்கலாம் பாருங்கள். இப்போது ஒரு ஃபைல், அதுக்கு ஒரு பேர் ஃபைலு. ஸோ அந்த ஃபைல் பேர் வந்து non-existent-file.txt ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேங்களா, சரி. இப்போ நான் செக் பண்ணுறேன் அந்த ஃபைல் வந்து இருக்கா இல்லையான்னு. அந்த ஃபைல் வந்து இல்லை. ஓகேங்களா, தேடி பார்க்கும்போது கம்ப்யூட்டரில் இல்லைன்னு வச்சுப்போமே. உடனே கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உடனே என்ன பண்ணும், பண்ணும். த்ரோ ஆன உடனே நம்மளுக்கு வந்து இங்கே ஒன்று க்ரியேட் ஆகும். நியூ ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு காட்டும். ஒன்ஸ் இது செக் பண்ணதுக்கு அப்புறமா கம்ப்யூட்டர் இங்கே வந்துடும். ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் பேர் நம்ம ஈன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ system.out.printlnல காட் செக்டு எக்ஸப்ஷன் ஃபஸ்ட்டு அவுட்புட் காட்டும். பக்கத்தில் நம்மளாம் இருக்குது இங்கே e.getMessage. ஈனா எங்கே போகும், இங்கே போகும். யாருக்கு சொந்தம், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். இந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் இங்கே எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது அவுட்புட்டு, ஃபைல் நாட் ஃபவுண்டு. அப்போ ஃபஸ்ட்டு இந்த அவுட்புட் வரும். இங்கே e.getMessageனால ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் நம்மளுக்கு அடுத்தடுத்து வரும். இதோட அவுட்புட் நான் இங்கே எழுதலை, உங்களுக்கு இப்படி தான் அவுட்புட் வரும். அவுட்புட்னு போட்டு காட் செக்டு எக்ஸப்ஷன் சொல்லிவிட்டு ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு அடுத்த லைனில் எழுதுங்க. காட் செக்டு எக்ஸப்ஷன் அடுத்த லைனில் ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து எக்ஸப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஃபைல் இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம கொடுக்குற மெசேஜ் தான் வந்து காட் செக்டு எக்ஸப்ஷன். செக் பண்ணி பார்த்தோம் ஃபைல் இல்லைன்னு சொல்கிறதுக்காக ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஜாவாஸ் பில்டின் எக்ஸப்ஷன். செக்டு எக்ஸப்ஷன்ஸ்னால் என்ன, அதில் இருக்கிற ஐஓ எக்ஸப்ஷன், எஸ்கியூஎல் எக்ஸப்ஷன், கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், இன்ட்ரப்ட் எக்ஸப்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் டைப்பான அன்செக்டு எக்ஸப்ஷனில் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன், எரர்ஸில் அவுட் ஆஃப் மெமரி எரர், ஸ்டாக் ஃப்ளோ எரர், வர்ச்சுவல் மிஷின் எரர். இந்த ஃபைல் நாட் ஃபவுண்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபைல் இல்லைன்னா நம்ம ட்ரை ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்சுக்கு போயிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு திரும்ப த்ரோ கிட்ட வந்து அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ காட் செக்டு எக்ஸப்ஷன் அவுட்புட்டில் வரும். அதுக்கப்புறம் ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வரும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.